அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மாலை வணக்கத்துடன் இன்று ஒரு அற்புதமான தொகுப்பு, அதாவது தைராய்டு சுரப்பிகளை பற்றிய ஒரு அற்புதமான விளக்கங்களை பதிவைப்பதுதான் இந்த தொகுப்பினுடைய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதாவது அதற்கு முன்னாடி நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், அதாவது இந்த மூலிகைகளுக்கெல்லாம் அரசரான அருகம்பிள்ளை முதல்ல வணங்கிட்டு, அதாவது இந்த மூலிகைகளுக்கு அரசனான அருகம்பிள்ளை தான் நம்ம முதல்ல இந்த தொகுப்புல வணங்கிட்டு, மித்த மூலிகைகள் மற்றும் அந்த தைராய்டு சுரப்பியினுடைய என்னென்ன நிலைகள் ஏற்படுகிறது என்பதெல்லாம் பார்த்துட்டு, அப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு மருத்துவ முறைகளை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் இப்ப இந்த தொகுப்புல. அதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இது வந்து கொத்தமல்லி நல்லா தெரியும். அப்புறம் இது புதினா. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மல்லிப்பொடி, இது மல்லிப்பொடி, இது ஜீரகப்பொடி, இது ஜீரகப்பொடி, இது மல்லிப்பொடி, இது மல்லி, இது புதினா, இது வந்து கல் உப்பு, இது பாத்தீங்கன்னா இந்து உப்பு, இது இந்து உப்பு. அப்புறம் நிறைய மூலிகைகள் கலந்த ஒரு மாத்திரை. இது ரொம்ப அருமையா இருக்கு இந்த தைராய்டு பிரச்சனைக்கு. இப்ப தைராய்டு பிரச்சனைனா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். தைராய்டு வந்து ஒரு நோய் கிடையாது. அதாவது தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி மட்டும்தான். இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்களேன், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்ப இந்த இடத்துல தைராய்டு சுரப்பி இருக்கு, இங்க பாருங்க. இங்க அதாவது இந்த இடத்துல இங்க ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இந்த சைடு இந்த சைடு ரெண்டு முடிச்சு இருக்கும். 1 2. இந்த ரெண்டாவது முடிச்சுக்கு பக்கத்துல இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். நல்லா கழுத்துக்கு மேல இங்க கழுத்துல பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிறது தான் தைராய்டு அப்படின்னு சொல்ற ஒரு சுரப்பி. இந்த தைராய்டுங்கிற சுரப்பி இது வந்து தைராய்டு சுரப்பி கிடையாது. அதாவது இந்த முடிச்சு கீழ் இருக்க முடிச்சு தைராய்டு சுரப்பி கிடையாது. அதுக்கு பக்கத்துல 2 கிளான்ஸ், அதாவது 2 சுரப்பி வேலை செய்யும். அதுதான் தைராய்டு சுரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி. இந்த சுரப்பி வந்து ஒவ்வொருத்தருக்கும் பாதிக்கப்படுவது எதனால், அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த தைராய்டு வந்து ஒரு நோய், அதாவது தைராய்டினுடைய அளவு குறைந்தாலோ கூடினாலோ ஒரு நோய் கிடையாது. அது ஒரு நோய் கிடையாது, நோய் இல்லை. அது அந்த சுரபியினுடைய வேலை கொஞ்சம் தாமதமாகுது, கொஞ்சம் அதிகமாகுது, அவ்வளவுதான். இப்ப ஒரு நீரிழிவு இருக்காங்க, அவங்களுக்கு நோய் சொல்ல முடியாது. கணையம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனாலதான் அந்த கணையத்துல பாதிக்கப்பட்டதுனாலதான் அவங்களுக்கு அந்த நீரிழிவினுடைய அளவு கூடுதல் கம்மியாக வரும். அப்படிதான் இந்த தைராய்டினுடைய அமைப்பு. அப்ப என்ன பண்றோம், நம்ம முதல்ல மனசுக்குள்ள நினைச்சுக்கிறது, இது வந்து ஒரு நோய் இல்லை, இது ஒரு சாதாரண சுரபியினுடைய ஒரு தாழ்வு குறைவு, அது ஏற்றம் இறக்கம், அவ்வளவுதான். வேற ஒண்ணு கூட நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, அதாவது நம்ம ஊருக்குள்ளார ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, அதுக்கு மேல ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபார்ம்ல பவர் கம்மியா வரும்போது மீதி இருக்க டிரான்ஸ்ஃபார்ம்ல இங்க பவர் கம்மியா வரும். அப்படிதான் நம்மளுடைய உடல்ல இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சுரபி. முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இங்க பாருங்களேன், இந்த தைராய்டு சுரபி இங்க இருக்கு, தொண்டைக்குள்ளார இங்க இருக்கு, இப்படி வரும், இப்படி வந்து இங்க இருக்கும், இப்படி பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும் தைராய்டு சுரபி. 2 சுரபி இப்படி இருக்கும், இதுதான் பட்டர்ஃப்ளை. இதுல வந்து பாத்தீங்கன்னா T3 T4 அப்படின்னு 2 இருக்கு. T3 T4 அதாவது ஹைபோதைராய்டு, ஹைபர் தைராய்டு, ஹைபோதைராய்டு, ஹைபர் தைராய்டு 2 இருக்கு. T3 T4 இதுதான். இதெல்லாம் இந்த தைராய்டுக்கு முன்னாடி, இதுக்கெல்லாம் முன்னாடி இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான அட்ரினல் சுரப்பி இங்க இருக்கு. இதுதான் இதுங்களெல்லாம் இயங்கிட்டு இருக்குங்க. அதான் DSH அப்படிங்கிற ஒரு சுரப்பி இந்த இடத்துல இருக்கு. இது கொஞ்சம் தாமதப்பட்டுச்சுன்னா இதனுடைய வேலைகளை நீ செய் அப்படின்னு தோண்டும். அப்ப மூளைக்கும் தைராய்டுக்கும் நிறைய பிரச்சனை வந்தாலும் இது 2 சமப்படுத்திக்கும். நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய
ஒருவித சுரப்பிகளினுடைய தாக்கங்கள் ஏற்படுவதனாலதான் நோய்கள் வருகிறது, ஏதாவது ஒரு குறைபாடுகள் ஏற்படுகிறது. அப்ப என்ன பண்ணோம், இந்த அட்ரினல் சுரப்பி என்ன பண்ணோம், இங்க இருக்கக்கூடிய நேர பிட்ரியாட்டிக் சுரப்பி இங்க இருக்கும், இது அப்படியே நேரா வந்து இதை வந்து சரி பண்ணிக்கும். எனக்கு தேவையானது நீ சுரந்து கொடுக்கல அப்படின்னு இது கேட்கும். அப்ப இது தேவையானது சுரக்க வைக்கும், இது சுரக்க வைக்கும். அப்ப ரெண்டும் ஈவனா இயங்கிட்டு இருக்கும் போதுதான் நம்மளுடைய உடல் ரொம்ப அற்புதமா இயங்கிட்டு இருக்கும். அப்ப தைராய்டு சுரப்பி மூளையினுடைய ஒரு கனெக்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அற்புதமான சுரப்பி. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு சுரப்பிக்கும் லிவருக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு டிரான்ஸ்பார்மர் மாதிரி தான் எல்லா சுரப்பிகளுக்கும் இந்த தைராய்டு வேலை செய்யும். முக்கியமா அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன உறுப்புகளுக்கு இது வேலை செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா மெமரி காலன்ஸ், அட்ரினல் காலன்ஸ், கிட்னி, பாங்க்ரீஸ், ஓவரிஸ், அப்புறம் தைராய்டு, அப்புறம் பேராதைராய்டு, அப்புறம் பைனல் காலண்ட், அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிட்ரியாட்டிக் காலண்ட். அப்ப மேல சொன்ன பாத்தீங்களா பிட்ரியாட்டிக் காலண்ட், அதான் அந்த பிட்ரியாட்டிக் காலண்ட் தான் முக்கியமானது. இந்த பிட்ரியாட்டிக் காலண்ட் எல்லாமே இதுல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், அதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம். இப்ப இப்படிதான் இந்த நம்மளுடைய ஒரு அற்புதமாக இந்த பிட்ரியாட்டிக் சுரப்பி வேலை செய்யுது, தைராய்டு சுரப்பி வேலை செய்யுது. புரியுதுங்களா? இப்ப இதனுடைய அளவு எவ்வளவு சார் இருக்கும்னு ரொம்ப பேருக்கு தெரியல. அதாவது அந்த T3 அளவு இருக்கிறது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹைபோ தைராய்டினுடைய அளவு வந்து 5 இருந்து 12 மைக்ரோகிராம் இருக்கலாம். அதாவது ஹைபோ தைராய்டு T3க்கு வந்து எவ்வளவு இருக்கலாம்னு கேட்டீங்கன்னா 5 இருந்து 12 வரையும் இருக்கலாம் ஹைபோ தைராய்டு. அப்புறம் ஹைபர் தைராய்டுக்கு வந்து 8 இருந்து 18 மில்லி மைக்ரோகிராம் வரையும் இருக்கலாம். இப்ப இந்த DSH முன்னாடி பார்த்த பிட்ரியாட்டிக் சுரப்பி DCH வந்து அது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அதையும் நம்ம மெஷர்மென்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டுபிடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? அது மாதிரிதான் அந்த பிட்ரியாட்டிக் சுரப்பினுடைய அளவும் இந்த தைராய்டு அளவும் ஈவனா பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த ஹைப்போதைராய்டு ஒருவருக்கு குறைஞ்சதுனாலோ அல்லது கூட வந்தனாலோ, ஹைப்போதைராய்டு குறைஞ்சதுன்னா ஹைப்போதைராய்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உபாதைகள் வரும், ஹைபர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன உபாதைகள் வரும் அப்படிங்கறத இப்ப நம்ம முக்கியமா பார்க்க போறோம். அப்புறம் மருந்துகளுக்கு வந்துடலாம். இந்த ஹைபோதைராய்டு இருக்கிறவங்களுக்கு உடல் எடை அதிகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ஹைபோதைராய்டு இருக்கிறவங்களுக்கு உடல் எடை அதிகமா இருக்கும், பர்மனா இருக்கிறாங்க. அது தைராய்டு பிரச்சனைனால வரக்கூடிய ஒரு விதமான உடல் பர்மன். இதே ஹைபர் தைராய்டு இருக்கிறவங்க உடல் ஒல்லியா இருப்பாங்க, உடல் வந்து மெலிஞ்சி ஒல்லியா இருப்பாங்க. ஹைபர் தைராய்டு சம்மா இருக்கிறவங்க நார்மலா எப்போ இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எங்களுக்கு எந்த ஹைபோதைராய்டு இல்ல ஹைபர் தைராய்டு இல்ல ரெண்டுமே இல்லைங்கும் போது அவங்க ஈவனா எல்லா செயல்பாடுகளும் நல்லா நடந்துட்டு இருக்கும். இந்த தைராய்டு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், குளிர்காலம் தாங்க முடியாது, குளிர் நடுக்கும். யாருக்கு? இந்த ஹைபோதைராய்டு உள்ளவங்களுக்கு 8 இருந்து 10 மணி நேரம் தூங்குனா கூட அவங்களுக்கு அசதி ஏற்படும். அதாவது தூங்குன மாதிரி தெரியாது, ரொம்ப அசதியா இருக்குமாங்க. ஆனா இதே ஆப்போசிட்ல ஹைபர் தைராய்டுல அவங்களுக்கு தூக்கம் வராது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடியது, அவங்களுக்கு தூக்கம் வராது. இவங்களுக்கு என்ன பண்ணும், யாருக்கு? இந்த ஹைபோதைராய்டு உள்ளவங்களுக்கு தோல்ல வறட்சி ஏற்படும், முடிகள் கொட்டும், முடிகள் வந்து உடஞ்சு கூட போகும். அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அளவுனுடைய தன்மை இருக்கிறவங்க. அதே ஆப்போசிட்ல ஹைபர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அதிகமான முடி இருக்கும், அதிகமா அவங்களுக்கு ஒரு உடம்புல வந்து வேர்த்துட்டு இருக்கும், கைகள்லாம் வேர்க்கும், கால்லாம் வேர்க்கும், உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டும். இது ஹைபர் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். புரியுதுங்களா? அப்புறம் இந்த மாதவிலக்கு நேரத்துல இந்த ஹைபோதைராய்டு இருக்கிறவங்களுக்கு வலிகள் அதிகமா ஏற்படும். ஒரு சில பேருக்கு வலி ஏற்படுதுங்கிறாங்க, அது தைராய்டுனால வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது, தைராய்டுனால இருக்கும். அப்புறம் அந்த அதே ஆப்போசிட்ல அவங்களுக்கு வந்து வலிகள் இருக்காது, சரியான முறையில அவங்களுக்கு அதனுடைய பலன் தெரியாது. இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும். அதே போல
ஹைப்பர் தைராய்டுல வந்து ஞாபக சக்தி கம்மியா இருக்கும். ஹைப்பர் தைராய்டுல ஞாபக சக்தி கம்மியா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஞாபக மறதியும் இருக்கும். எதுவுமே உடனே எடுத்துட்டு உடனே மறந்துடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டுக்காரங்களுக்கு ஞாபக சக்தி கூட இருக்கும், உடனே மெமரி பவர் ஏற்றிக்குவாங்க. இதெல்லாம் 2 பேத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை. இவங்களுக்கு கொஞ்சம் குறை வந்தா அவங்களுக்கு கூட இருக்கும். இப்படிதான். சரிங்கய்யா, இப்ப இதனுடைய குறைகளை நிறைகளை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு தைராய்டு இருக்கு இல்லைங்கிறத? நம்மளே கூட இயற்கையாக கண்டுபிடிச்சுக்கலாம். அது ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா ஒரு எக்ஸ்ரே மூலியமோ அல்லது ரத்த டெஸ்ட், அதாவது பரிசோதனை மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிளான்ஸ் சொன்ன பாத்தீங்களா, இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குன்னு, இங்க பாத்தீங்கன்னா கையை வச்சு இப்படி உருட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்னதா ஒரு புழு மாதிரி ஏதாச்சும் நோன் அப்படியே ஒரு கட்டி மாதிரி தெரியும். சின்ன கட்டி மாதிரி இப்படி தெரியும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த தைராய்டினுடைய பாதிப்பு ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதாவது இங்க நான் கையை வச்சு பார்க்கணும். இந்த கையை வச்சு இப்படி கொஞ்சம் அமுக்கி பார்த்தாலே எல்லாம் தெரியும். இப்படி அமுக்கி பார்த்தாலே அவங்களுக்கு அதனுடைய அமுக்கம் தெரியும் போதே அந்த கட்டி சின்னதா தெரியுதுன்னா அது உடனே நம்ம பரிசோதனை எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு பரிசோதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த வாட்டர் தண்ணி இருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் நம்ம என்ன பண்றோம், இப்படி முழுங்குறோம். இந்த தண்ணி முழுங்கும் போது இந்த இடத்துல ஏதாவது தடங்களோ அல்லது அந்த இடத்துல தண்ணி முழுங்கும் போது ஏதாவது உப்புசம் மாதிரி ஏதாவது உப்புசம் ஏற்பட்டாலோ இது தைராய்டுக்கான அறிகுறின்னு நம்ம உடனே பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அப்படிதான் பார்த்துக்கணும் நம்ம இது. ஆனா தைராய்டுனால நமக்கு ஏதாவது நோய்கள், பெருநோய்கள் வரும்னா வராது. ஆயில் நிறைய இருக்கும். இன்னைக்கு நான் 95 வயசுக்காரமா ஒருத்தரை பார்த்தோம். அவங்களுக்கு இவ்வளவு பெரிய கட்டி, இந்த இடத்துல தைராய்டு கட்டி. அவங்க இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. காரணம் அவங்க இயற்கையான முறையில உணவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த இயற்கையான உணவு முறைகளை தான் இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். புரியுதுங்களா? அப்புறம் இது ஏன் சார் வருது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய எல்லாருக்கும் இருக்கு. இது ஏன் வருது, இது கண்டுபிடிக்கிறத பத்தி நம்ம பேசிட்டோம். இப்ப எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா வர்றது வந்து பெண்களுக்கு தான் அதிகமா வரும். ஏன் அதிகமா பெண்களுக்கு வருதுன்னா, அவங்க பிராய்லர் சிக்கன் அதிகமா சாப்பிடும் போது 9 வயது 10 வயதிலேயே அவங்க பூப்படைந்துடுறாங்க. அப்ப இந்த மாதிரி சின்ன வயசுல பூப்படைந்தவங்களுக்கு கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதவிலக்கு பிரச்சனைகளும் வர்றதுக்கு உண்டு. கருத்தரிப்பதற்குள்ள பிரச்சனைகளும் வரும். அப்ப நம்ம என்ன பண்றோம், குழந்தைகளுக்கு முதல் நம்ம நிப்பாட்டக்கூடியது அந்த பிராய்லர் கோழியினுடைய ஒரு உணவை கண்டிப்பா நிப்பாட்டணும். தயவு செய்து நிப்பாட்டுங்க. அதனாலதான் அவங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை அதிகமா உற்பத்தி ஆகி சீக்கிரமா அவங்களுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. புரியுதுங்களா? அப்ப இதுக்கும் அதுக்கும் என்ன சார் உணவுனா, அது வந்து அந்த கோழியினுடைய தன்மை எப்படி வளர்க்குறாங்க என்னன்னு எல்லாருக்கும் தெரியுதோ தெரியலையோ, ஆனா அதனால பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். நிறைய இடத்துல நாங்க உணர்ந்திருக்கோம் எங்களுடைய மருத்துவ ரீதியா. அதனால தயவு செய்து அதை எல்லாத்துக்கும் நிப்பாட்டணும். அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து ஹார்மோன்ஸ் சுரப்பிகளால வரும் வாய்ப்பு உண்டு தைராய்டு பிரச்சனை. அவங்கள ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ஒரு 10% தான் இருக்கு. ரொம்ப அதிகம் சொல்ல முடியாது. ஒரு நீரிழிவு நோய் மாதிரிலாம் வராது. அப்ப இதுக்கு என்ன சார் நம்ம உணவு கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னா, நம்ம உணவுகளை முதல்ல இயற்கை உணவுகளுக்கு நம்ம வந்துடணும். அதாவது இயற்கையான உணவுகளை நம்ம கடைபிடிச்சு சாப்பிடணும். என்னென்ன உணவுகள் தவிர்க்கணுங்கிறத முதல்ல பார்த்துட்டு, அப்புறம் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம்ங்கிறதுக்கு நம்ம வந்துட்டு, அப்புறம் அதை எப்படி சாப்பிடணுங்கிறத பத்தியும் நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்ப என்னென்ன உணவுகள் தவிர்க்கலாம்னா, முட்டைகோஸ் கண்டிப்பா தவிர்ச்சாகும். முட்டைகோஸ் ஓரளவுக்கு முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது, தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க தவிர்ப்பது நல்லது. அடுத்து சோயா. சோயான்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த இதுல எல்லாம் போட்டிருப்பாங்க, வெஜிடபிள் பிரியாணி சோயா அந்த இது இருக்கும். அந்த சோயா உணவுகள், மீன் மேக்கர், அந்த மீன் மேக்கர், அதாவது சோயாங்கிறது மீன் மேக்கர்.
அந்த மீன் மேக்கரை தவிர்ப்பது நல்லது. அப்புறம் முடிந்த அளவுக்கு மட்டன் உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் பெண்கள் ரொம்ப தவிர்த்திட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முடிந்த அளவுக்கு ஆண்களுக்கும் இப்ப அதிகமா தைராய்டு பிரச்சனை வந்து அவங்களும் அபிசிடிட்டி கொஞ்சம் பாடியா வந்துடுறாங்க. அப்புறம் இல்லைன்னா ஒல்லியா போயிடுறாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துடுது. புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு வராம இருக்கணும்னா கண்டிப்பா ஸ்மோக்கிங், அதாவது புகைப்பிடித்தல் கூடாது, மது அருந்துதலும் கூடாது. மது அருந்துதலுக்கும் தைராய்டுக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த மது அருந்தினாலும் புகைப்பிடிப்பதனாலும் கல்லீரலை போய் பாதிக்கும். அப்ப கல்லீரலினுடைய சுரப்பி ஜீரண மண்டலத்துக்கு சரியாக வேலை செய்யாத காரணத்தினால் தைராய்டினுடைய இயக்கம் குறையும் அல்லது கூடும். புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப அதான் அதே மாதிரிதான் உணவுகள் சாப்பிட்றதுலயும் இந்த முட்டைக்கோசு, நான் சொன்ன மீன் மேக்கர், நான் சொன்ன அந்த சிக்கன், இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், கண்டிப்பாக வரும். இதெல்லாம் ஒதுக்கிடணும். இதெல்லாம் ஒதுக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் முடிந்த அளவுக்கு நம்மளுடைய இயற்கையான உணவுகள் நல்லா தெரியும். அதாவது ஒயிட் ரைஸை, வெள்ளை அரிசி ரொம்ப தவிர்ப்பது நல்லது. அதை விட முக்கியமானது ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய ஜீனி சர்க்கரை, அதாவது வெள்ளை சர்க்கரை. அதை இந்த தைராய்டுக்காரவங்க தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டீ காபி தவிர்க்கணும், கண்டிப்பா அதை குடிக்க கூடாது. அப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஜீனி சர்க்கரை, வெள்ளை சர்க்கரைய கண்டிப்பா அவங்க நிப்பாட்டிக்கணும். அது நிப்பாட்டிட்டா எப்படி சார் நாங்க காப்பி எல்லாம் குடிக்க முடியும்? நானும் காப்பி டீ வேணாம், அதுக்கு மாற்று மருந்து, மாற்று உணவு நான் சொல்லதான் இருக்கேன், மாற்று மருந்து சொல்ல இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இயற்கையான முறையிலே தைராய்டு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சந்தோஷப்படும். இவங்க இயற்கையான உணவுக்கு வந்துட்டாங்க, நான் நல்லா சுரக்கணும். அப்ப இந்த புட்ரியாட்டிக் சுரப்பி நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும், மூளையினுடைய செயல்பாடு நல்லா வேலை செய்யும், கல்லீரல் நல்லா வேலை செய்யும். இப்படிலாம் தானா அது தன்னைத்தானே அது வகுத்துக்கும். அந்த தைராய்டினுடைய ஒரு தாக்கங்கள் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி அதுக்கு வந்துடும். சரி, இப்ப இதெல்லாம் ஒதுக்கிட்டா என்ன காய்கறிகள் சார் நம்ம சாப்பிடணும்? அப்ப என்ன காய்கறிகள் சாப்பிடணுங்கிறது தான் இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க நம்ம பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? இதுல அதிகமா நம்ம சாப்பிடுறது கொத்தமல்லி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லி தலை இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம எல்லா உணவுலையும் நம்ம சேர்த்திருப்போம். இந்த கொத்தமல்லிய, அதாவது சூப் வச்சு கொத்தமல்லி சூப் சாப்பிடலாம். கண்டிப்பாக தினமும் கூட சாப்பிடலாம். அந்த தைராய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு கொத்தமல்லியினுடைய ஒரு அற்புதமானது ரிசல்ட் நல்லா கிடைக்கும். இந்த கொத்தமல்லிக்கு அவ்வளவு பவர் உண்டு. எங்களுக்கு கொத்தமல்லி தலை அதிகமா கிடைக்காது சார், அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, மல்லி இருக்கும். இந்த கொத்தமல்லியில இருந்து கொத்தமல்லி, சிறிய மல்லி இருக்கும். அந்த கொத்தமல்லிய வாங்கிட்டு வந்து நைட்டு நல்லா ஊற வச்சு காலை எழுந்திருச்சு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி, இப்ப சொல்றோம் அதுக்கு என்ன தெரியுங்களா, சர்க்கரை சேர்த்துக்கணும், பனவெல்லம் இல்லைன்னா நம்மளோட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? அதுல சேர்த்துட்டு அதுல இன்னும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிட்டனா, ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை தைராய்டு, எந்த விதமான தைராய்டு இருந்தாலும் வரவே வராது. மல்லித்தலைக்கு அவ்வளவு அற்புதமானது ஒரு தைராய்டுக்கும் மல்லிக்கும் ரொம்ப. அதனாலதான் இயற்கையாவே நம்மளுடைய உணவுகளில் இந்த மல்லித்தலையை நம்ம சேர்த்துக்கிறோம். அப்ப பாருங்க, இயற்கையா நம்ம சேர்த்துக்கும் போதே நாம இந்த தைராய்டு பிரச்சனைல இருந்து மீண்டு வந்துடுறோம். ஒரு சில பேருக்கு அதனுடைய முறைகள் தெரியாதனாலதான் தைராய்டுனால கஷ்டப்படுறாங்க. புரியுதுங்களா? இப்ப அதுதான் முக்கியம். இப்ப மல்லி ரொம்ப அற்புதமா நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். இப்ப இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம பயன்படுத்தும் போது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உப்பு. உப்பு அதிகமா சேர்த்துக்க கூடாது. இந்த கல்லு உப்பு இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் ஒரு சில இடத்துல அயோடின் உப்பு கலந்துருப்பாங்க, அது சேர்த்துக்கலாம். அதை விட உங்களுக்கு உன்னதமான உப்பு இந்து உப்பு தான். இந்த பாருங்களேன், இந்து உப்பு, இதுதான் இந்து உப்புங்கிறது. எல்லா கடைகளையும் கிடைக்கும் இந்து உப்பு. இந்த இந்து உப்பை எடுத்து நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா
உங்களுடைய தைராய்டினுடைய சுரப்பி நல்லா வேலை செய்யும். இப்ப நான் என்னென்ன முறைகள்ல நம்ம தைராய்டை குணப்படுத்தலாங்கிறத பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இப்ப நான் குணப்படுத்துறதுக்குரிய வழிமுறைகளை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அடுத்து நம்ம முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, இது போல ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டையும் போட்டு நல்லா தேன்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டோம்னா கூட, இயற்கையா சாப்பிட்டோம்னா கூட நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அதாவது ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி ரெண்டையுமே சேர்த்து அதை ஒரு தேன்ல குழைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இந்த தைராய்டினுடைய ஒரு பாதுகாப்பு நமக்கு ரொம்ப கிடைக்கும். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து இயற்கை மூலிகைகள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்தாரை, அது ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். மந்தாரை பூ, இலை, வேர் இதெல்லாம் கிடைச்சதுன்னா, மந்தாரை பூ கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்தாரை பூ, இலை, வேர் இதெல்லாம் கிடைச்சதுன்னா கொண்டு லைட்டா நிழல்ல உணர்த்தி காய வச்சுட்டு திரும்ப அதை நல்லா நுணுக்கி கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்தாரை பூக்கு இயற்கையான மூலிகை மருத்துவங்கள்ல நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இந்த தைராய்டை ஒரு 48 நாள் அந்த மந்தார பூ கிடைச்சி, மந்தாரையில கிடைச்சி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அப்படி குணம் கிடைக்கும். மந்தாரை பூக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அப்புறம் அதே போலதான் செம்பருத்தியை நீங்க மென்னு சாப்பிடலாம். அதாவது 5 இதழ் உள்ள செம்பருத்தி, மேல மரகதம் இருக்கும். அது மரகதத்தை எடுத்துட்டு செம்பருத்தி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த தைராய்டினுடைய தாக்கம் நமக்கு குறையும். செம்பருத்திக்கு அவ்வளவு தூரம் அற்புதமானது ஒரு பவர் உண்டு. செம்பருத்திக்கு சொல்ற மூலிகைலாம் எளிமையா மூலிகைகள் கிடைக்கக்கூடியது. அப்புறம் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுண்டைக்காய் எங்க இருக்குன்னே தெரியல, அந்த செடியவே மறந்துட்டாங்க. ஆனா ரொம்ப பேர் விற்கிறது கூட இல்ல மார்க்கெட்ல. இப்ப அந்த சுண்டைக்காய்க்கும் தைராய்டினுடைய ஒரு அற்புதமான பவர் கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. இப்ப சுண்டைக்காய் சூரணம் கூட நமக்கு எல்லா பக்கமும் கிடைக்குது. சுண்டைக்காய் சூரணம், அந்த சுண்டைக்காய் சூரணத்தை நம்ம பயன்படுத்தினோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். சுண்டைக்காய் சூரணம் எல்லா பக்கமும் எல்லா கடைகளையும் சுண்டைக்காய் சூரணம் கிடைக்குது. அது எப்படின்னா தண்ணியில போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு காலையில ஒரு டம்ளர், நைட் ஒரு டம்ளர், ஆகாரத்துக்கு அப்புறம் சுண்டைக்காய். அது துவர்ப்பு உள்ளது, அல்லது இயற்கையா நம்ம உணவுகளையும் நம்ம கலந்துக்கலாம் சுண்டைக்காய். புரியுதுங்களா? இப்ப சுண்டைக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறமேட்டுக்கு இப்ப முன்னாடியே சொல்லியிருக்கேன் மந்தாரை. அப்புறம் இது போல நிறைய, அப்புறம் இன்னும் ஒரு அற்புதமான மூலிகை இருக்கு, அதுவும் நமக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா தோற்றான் கொட்டைன்னு கேட்டீங்கன்னா கடையில கிடைக்கும். தோற்றான் கொட்டை, இந்த தோற்றான் கொட்டை என்ன பண்ணணும், வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு நல்லா இடிச்சு, அதாவது மிக்சியில் போட்டு அடைச்சோ, அல்லது தோற்றான் கொட்டை பொடியவே கிடைக்கும். அந்த பொடியை என்ன பண்ணலாம், தண்ணியில போட்டு கலக்கி காலைல ஒரு டம்ளர், நைட் ஒரு டம்ளர் குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமானது தோற்றான் கொட்டை. அப்புறம் இந்த புளு கலர்ல சங்குப்பூ பார்த்திருப்பீங்க, சங்குப்பூ. அந்த சங்குப்பூவினுடைய பூ, வேர், இலை கிடைச்சதுன்னா, ஏன்னா அந்த சங்குப்பூ நீங்க கேட்டீங்கன்னா கூட கிடைக்கும். சங்கு சூரணம், சங்கு பொடி கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இதே போலதான் இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து சாப்பிடலாமா, தாராளமா சாப்பிடலாம். நான் சொன்ன அந்த மந்தாரை, சங்குப்பூ, தொற்றன்கொட்டை, அப்புறம் நான் சொன்ன அந்த சுண்டைக்காய், இதெல்லாம் ஒன்னா கலந்து கொதிக்க வச்சு வடிகட்டி கூட சாப்பிடலாம். நல்ல குணம் கிடைக்கும். இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து குணம் கிடைக்குன்னா ரொம்ப அற்புதமா குணம் கிடைக்கும். இதுதான் ஒரு சில பேர் வந்து அதை தயார் பண்ணிட்டு தனியா இது பாரு தைராய்டுக்குன்னு விற்கிறாங்க. அது பாருங்களேன், இப்ப கூட இந்த இது மாதிரி இந்த சொன்ன அந்த மருந்துகள் தான். இங்க பாருங்களேன், TFN 34 இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா, TNனாவே தைராய்டு, TFN தைராய்டு பிரசன்ட் 34. இது எல்லா கடைகளிலும் கிடைக்குது. இந்த மாதிரி மூலிகைகள் கலந்தது தான். இதை கூட நீங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். TN34 டேப்லெட்ஸ் ஃபார்ம்ல கிடைக்குதுங்க பாருங்க. இந்த மாதிரி இதை நான் நல்லா கொடுத்துட்டு இருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்கு. TN34 கிடைக்கும் எல்லா மூலிகை மருந்து கடையிலையும், எல்லா ஹோமியோ மருந்து கடையிலையும். இது மாதிரி TN34 டேப்லெட் தைராய்டுக்கு கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அதை வாங்கி பயன்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதுங்களா?
இப்ப இந்த தைராய்டு. அப்புறம் இன்னொரு அற்புதமானது ஒரு மூலிகை நம்ம மறந்துட்டோம், எல்லாருமே சாப்பிடறதுக்கு மறந்துடுறோம். அது என்ன சார் கேட்டீங்கன்னா, வாழைப்பூ நிறைய வாரத்துல 3 நாளைக்கு எடுத்துங்க, வாழைத்தண்டை எடுத்துங்க. இதெல்லாம் சுரப்பிகளை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான உணவுகள், இயற்கை மூலிகைகள். இன்னும் சொல்ல போனா வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைப்பூல தைராய்டு பிரச்சனை அப்படி குணமாகும். தைராய்டு, அந்த தைராய்டுக்கு வாழைப்பூ ரொம்ப ரொம்ப அற்புதமா குணம் கிடைக்கும். வாழைப்பூ, அந்த வாழைப்பூ இது போல நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், மல்லி விதைகள் இதெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு அற்புதமா இந்த தைராய்டு பிரச்சனையில இருந்து, 2 தைராய்டுல இருந்து, ஹைபோ தைராய்டு அண்ட் ஹைபர் தைராய்டு, 2ல இருந்தும் நம்ம விடுபடலாம். இது ஒண்ணுக்கு அது ஒண்ணுக்கு மருந்து கிடையாது, 2க்குமே மருந்து உண்டு. இப்ப இந்த தைராய்டு பிரச்சனை இன்னொரு மாதிரி வரும். பிரசவ கால பெண்களுக்கு கருத்தரித்தவுடன் தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அவங்க என்ன பண்ணணும், உணவுகள் இயற்கை முறைக்கு கொண்டு வந்துடணும். அதை மருத்துவர் என்ன சொல்றாரோ அது பரிந்துரைப்படி செஞ்சுக்கிட்டோம்னா நல்லது. இல்லைன்னா குழந்தைகளையும் பாதிக்க வாய்ப்பு உண்டு. இந்த தைராய்டு அதாவது ஒருத்தருக்கு கருவுற்ற நாள்ல இருந்து ஒரு 3 மாசம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து, அதான் ஒவ்வொருத்தரும் பரிசோதனை எடுத்துக்கிறாங்க. தைராய்டு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்குள்ள ஒரு சில மருந்துகள் தொடர்ந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரசவனத்துக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கலாம். அப்ப குழந்தையும் பாதிக்காது, அவங்களையும் பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுரப்பிகள்னால தானே எல்லா இயக்கங்களும் நிரப்பட்டு தொப்புள் கொடி மூலமா அந்த குழந்தைகளுக்கு உணவு கிடைக்குது. அப்ப அதையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தானே. அதனால தான் நம்ம இயற்கை இது மாதிரி இருக்குன்னா இயற்கை உணவுகளுக்கு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப பிரசவ காலத்தில் வரக்கூடிய இந்த தைராய்டுக்கும் நம்ம இயற்கை உணவுகளை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு சில பயிற்சிகள் எடுத்துக்கலாம். பயிற்சிகளையும் நான் இப்ப உங்களுக்கு சொல்லத்தான் இருக்கேன், புரியுதுங்களா? அப்புறம் இந்த தைராய்டுனால உடம்பு கண்டிப்பா ஒரு சில பேத்துக்கு பர்மனா இருக்குதுங்கிறது அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப அதே போல எப்படி உடல் பர்மனா இருந்தா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அப்ப அதுக்கு என்ன சார் மூலிகை எடுத்துக்கலாம்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இருக்கு. களச்சிக்காய் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த களச்சிக்காய் பொடி, வேர் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 10 கிராம் களச்சிக்காய் எடுத்துக்கோங்க. 10 கிராம் களச்சிக்காய் எடுத்துட்டு அது என்ன பண்ணுங்க, பசும்பால்ல போட்டு காய நல்லா கொதிக்க வச்சிருங்க. பசும்பால் அந்த களச்சிக்காய் பொடி கிடைக்கும், அல்லது களச்சிக்காயினுடைய வேர் இதெல்லாம் எங்கேயாச்சும் நேச்சுரலா கிடைச்சா கூட எடுத்துட்டு வந்து அதை காய வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுட்டோம்னா அதை பசும்பால்ல போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு காலையில ஒரு டம்ளர், நைட்டு ஒரு டம்ளர், அதாவது 48 நாளைக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். உங்களுடைய அந்த கருப்பையினுடைய எந்த விதமான இல்லல்கள் இருந்தாலும் உடனடியாக குணமாகும். அது தைராய்டினால் ஏற்படக்கூடிய ஒரு குறைகள் இருந்தாலும் இந்த களச்சிக்காயும் பாலும் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக அந்த ஒரு கருவில் ஏற்படக்கூடிய, கருப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு குறைகள் நிவர்த்தி அடையும். இது உண்மையா கண்ட மருந்துகள். இதெல்லாம் நிறைய சித்தர்களினுடைய அற்புதமான ஒரு பொக்கிஷங்கள்ல இருந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகைகளை தான் நாங்க இப்ப உங்களுக்கு பதிய வச்சுட்டு இருக்கோம். களச்சிக்காய் நம்ம லேசா நினைச்சுக்கிட்டோம், களச்சிக்கொட்டை, களச்சிக்காய் இது அற்புதமான மருந்து. அது பெரிய பெரிய வியாதியெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மருந்து களச்சிக்காய். அந்த களச்சிக்காய் அப்ப அது குணப்படுத்தும் போது கருப்பையினுடைய ஒரு தாக்கத்தையும் அது குணப்படுத்தி கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் நன்றாக அமையும். களச்சிக்காயினுடைய பொடி எடுத்துட்டு வந்து பால்ல போட்டு நல்லா சாப்பிடலாம். இப்ப அது போலதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் ஏற்படுத்துறோம். இப்ப இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா, உபநோய்கள் இருந்துச்சுன்னா, ரத்த அழுத்தமோ அல்லது நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னாவோ கண்டிப்பா ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவங்க அடிக்கடி பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. நீரிழிவு நோய் இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனையை பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. பரிசோதனை பண்ணும் போது இங்க ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, அதுக்கு இங்க ஒரு தகடு வச்சுக்கணும். தகடு வச்சு அதுல எடுக்க சொல்லுங்க. நீங்க பாட்டு போனோம்னா அப்படியே எடுத்துருவாங்க. அப்படி எடுக்க கூடாது. அந்த கதிர்வீச்சு இந்த தைராய்டை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு சில பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க.
கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க. ஒரு மாதிரி தகடு இருக்கும், அந்த தகடை வச்சு எக்ஸ்ரே எடுக்க சொல்லுங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல எதுக்கு தைராய்டு கட்டிகள் இருக்கா அல்லது வேற ஏதாச்சும் தொந்தரவு இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அல்லது ரத்தத்தினுடைய அளவுல முதலே கண்டுபிடிச்சுக்கலாம். நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்ப நீரிழிவு குறைந்தாலும் பாதிக்கப்படும், அதிகமானாலும் பாதிக்கப்படும். அப்ப நீரிழிவு கோய்க்காரங்க முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், குறைந்தால் படப்படன்னு வேர்க்கும், ஒரே டென்ஷனா ஆவாங்க, அவங்களோட மைண்ட் வந்து என்ன வேலை செய்யணும் தெரியாது. உடனே எப்பவுமே அவங்க குளுக்கோஸ் கையில வச்சுக்கணும், சாக்லேட் கையில வச்சுக்கணுங்கிற அதை உடனே சாப்பிட்டுடலாம் உடனே. ஆனா அதிகமா இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க நீரிழிவு இருந்துச்சுன்னா அதிகமா இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி படப்படப்பு வரும். இப்ப நான் சொன்னேன்ல ஹைப்பர் வேற ஹைப்பர், அந்த ஹைப்பர் தைராய்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அது போல வரும், கண்டிப்பாக வரும். அப்ப அவங்களுக்கு உடனே சர்க்கரை போட்டு அதிகமா கொடுத்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணிடக்கூடாது. உடனே அவங்களுடைய அந்த ஒரு கார்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே இப்ப கூட எங்களுடைய தொகுப்புல ஒரு அம்மா சொன்னாங்க, எங்களுடைய நிர்வாகி அம்மா, எல்லாத்துக்கும் கார்டு கொடுத்துருக்காங்க, அந்த கார்டுல எல்லாரும் பதிவு பண்ணி பாக்கெட்ல வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப அந்த கார்டு வந்து பார்த்துட்டு உடனே ஒரு பரிசோதனை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அருகில் இருக்க அப்ப மெடிக்கல் எல்லா இடத்துலயுமே பரிசோதனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய மெடிக்கல்ல இங்கு சர்க்கரை பரிசோதனை பண்ணப்படும் போட்டிருக்காங்க. ஜென்ரலா பரிசோதனை பண்ணிடுவாங்க. ஒரு டிராப்ஸ் எடுத்து உடனே அவங்கள டிராப்ஸ் எடுத்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சா அல்லது கூட வந்துச்சான்னு பார்த்துட்டோம்னா, கூட வந்துருச்சுன்னா உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற வழிய நம்ம செக் பண்ணி, இது தைராய்டுனாலும் வரும். அப்ப குறைஞ்சதுனாலும் உடனே டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லயும் கூட மீட்டர் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப விலை கம்மியா அந்த மீட்டர் எல்லாம் விக்குது. 25 ஸ்ட்ரிப்போட அந்த மீட்டர் மத்திய அரசினுடைய ஒரு மருந்தகத்துல வெறும் 470 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. வெளியெல்லாம் 1200 1900 ரூபாய் வரும். ஆனா அங்க வெறும் 470 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குது. அது ரொம்ப ஈஸியா டெஸ்ட் பண்றாங்க. அது எப்பவுமே நீரிழிவு இருக்கிறவங்க வீட்டுல கண்டிப்பா வச்சுக்கணும். முக்கியமானது ஒரு டெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பொருள் நம்ம வீட்டுல வச்சுக்கணும். நம்மளே குத்தி நம்மளே எடுத்துக்கலாம். இப்ப எடுத்து பார்த்துட்டோம்னா அப்ப குறைஞ்சுதா கூடுதாங்கிறத உடனே அந்த மீட்டர் காமிச்சிடும். அப்ப கூடிச்சுன்னா நம்ம உடனே குறைக்கிறதுக்கு என்ன வழியோ பார்க்கணும். குறைஞ்சதுன்னா உடனே நம்ம வேணுங்கிற அளவு சர்க்கரையினுடைய அளவு எடுத்துக்கணும். அப்ப இது தைராய்டுனாலையும் நீரிழிவு நோய்க்கு பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் எப்படி தைராய்டுனால கருப்பைகளும் பாதிக்கப்படும், அதே போல நீரிழிவுக்காரங்களுக்கும் இது பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அதையும் நம்ம குணப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகள். இப்ப அது மாதிரி ஒரு மீட்டர் வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா அது பயனுள்ளதா இருக்கும். அப்ப இப்ப இந்த தைராய்டுனால நம்ம உணவு பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு காட்டினா, காலையில எழுந்திருச்ச உடனே இயற்கையான முறைகள்ல இருக்க உணவுகளை எடுங்க. என்ன இயற்கையான முறைகள் இருக்க உணவுகள்னா, பப்பாளி எடுத்துக்கலாம், அன்னாசி பழம் எடுத்துக்கலாம், கால்சியம் உள்ளது எடுத்துக்கலாம். கால்சியம் என்ன இருக்கு? கொத்தரங்காயில இருக்கு கால்சியம். காலைல கொத்தரங்காய் சூப்பு போட்டு வச்சு குடிக்கலாம். கொத்தரங்காய் நல்லா வேக வச்சு அதுல இருந்து சூப் தண்ணீர் இறக்கி அந்த கொத்தரங்காய் சூப் குடிக்கலாம். கால்சியம் இருக்கு அதிகமா. அப்ப காலையில எழுந்திருச்சோன்ன டீ காஃபியை நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கையான பானங்களை நம்ம சாப்பிட்டோம்னா தைராய்டு பிரச்சனை வராது, உறுதியாக வராது. அதுவும் இயற்கையா எடுத்து சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப காலையில சாப்பிட்டோம்னா கண்டிப்பா தைராய்டு பிரச்சனை வரவே வராது. அப்ப இயற்கையான பழங்கள் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அப்ப நீரிழிவு இருந்துச்சுன்னா இயற்கையான பழங்கள் எப்படி சார் நம்ம எடுத்துக்க முடியும்? என்ன இதுமே அளவோட நீரிழிவுக்காரங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நீரிழிவு எந்த தொந்தரவும் பண்ணாது. அதிகமானாதான் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். இப்ப நீரிழிவு இருக்குன்னா வாழைப்பழம் எடுத்துக்க கூடாது. இதுக்குன்னு பப்பாளி ஒரு 2 துண்டு சாப்பிடலாம். அன்னாசி பழம் 1/2 டம்ளர் குடிக்கலாம். மாதுளம்பழம் 1/2 டம்ளர் குடிக்கலாம். ஏன்னா எந்த உணவுமே உடம்புக்கு எடுத்துக்கலன்னா, ஐயோ எனக்கு நீரிழிவு இருக்கு, எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கு, எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னா உடம்புக்கு தேவையான செல்கள் வேலை செய்யாது. ஹீமோகுளோபின் குறைஞ்சு போயிட்டு அப்புறம் நம்ம இருக்க என்ன பண்ணுவோம்? தைராய்டு பிரச்சனைனால எதுவுமே சாப்பிடலன்னா உடம்பு கொஞ்சம் பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? உடம்புல ஹெச்பி குறைஞ்சாலும் பருமனாகும்.
புரியுதுங்களா? அது தைராய்டுனால வரக்கூடிய பிரச்சனை பருமன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு கால்கள் கூட வலி வரலாம். தைராய்டு பிரச்சனை கால்கள் மதமதப்பு ஏற்படும், கால்கள்ல வலி ஏற்படும், இதெல்லாம் வரும். ஆனா இதுக்குதான் இந்த உணவுகள் எடுத்துக்க சொல்லியிருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணணும்? சிறுதானிய உணவுகள் நிறைய எடுத்துக்கலாம். சிறுதானிய உணவுகள் என்ன இருக்கு? கம்பு இருக்கு, கேழ்வரகு இருக்கு, மக்காச்சோளம் இருக்கு, இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸை கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா தைராய்டு பிரச்சனை ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட இந்துப்பு நம்மளுடைய சாம்பார்ல எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா இந்த தைராய்டு பிரச்சனை நமக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மாறிடும், உறுதியா மாறும். ஒரு 48 நாள் சாப்பிடுங்க, இல்லைன்னா ஒரு 3 மாசம் இயற்கையான உணவு தானே நம்ம எடுத்துக்க போறோம். நமக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. நமக்கு சுண்டைக்காய் கிடைக்குது, வாழைப்பூ கிடைக்குது, பாத்தீங்கன்னா கீரகம் கிடைக்குது, அப்புறம் பாத்தீங்கன்னா மல்லி பொடி கிடைக்குது, மல்லி அதாவது மல்லி தலை கிடைக்குது, மல்லி கிடைக்குது. இத்தனை இயற்கையா கிடைக்கிறது, நமக்கு ஈஸியா கிடைக்கிறது. அப்ப இதெல்லாமே நம்ம பயன்படுத்தலாம்ல. இதை பயன்படுத்தணும்னா நமக்கு ஏன் நோய் வருது? இது பயன்படுத்துறது தைராய்டுக்கு மட்டும்தான் கிடையாது. மீதி சுரப்பிகள் வேலை செய்வதற்கான ஒரு உத்தியோக வேகத்தை கொடுக்கக்கூடிய சக்திகளும் உயிர் அணுக்கள், அதாவது உடம்புல தேவையான அணுக்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த உணவுகளுக்கு இருக்கு. இப்படிதான் நம்ம இதை குணப்படுத்தணும். அப்புறம் ஒரு சில யோகா பயிற்சி இருக்கு, அதுலயும் குணப்படுத்தலாம். தியான பயிற்சி இருக்கு, அதுலயும் அமைதியா இருந்து மன குழப்பம் இல்லாம மன அமைதிப்படுத்தினாலும் இந்த தைராய்டு பிரச்சனை குணப்படுத்தலாம். நடைப்பயிற்சிகளினாலும் தைராய்டு பிரச்சனை குணப்படுத்தலாம். அதாவது நடைப்பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் நம்ம அற்புதமா இது குணப்படுத்துறதுக்குள்ளே வாய்ப்புகள் உண்டு. அதே போல முத்திரை பயிற்சிகள் நான் கை வச்சுலாம் காமிச்சிருக்கேன் நான் யோகா கிளாஸ்ல, அது மாதிரியும் எடுத்துக்கலாம். அதுலயும் இந்த தைராய்டு பிரச்சனையை ஓரளவுக்கு ஒரு 25% குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப யோகாவில எப்படி சார் இதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா அற்புதமா குணப்படுத்தலாம். எப்படி தெரியுங்களா குணப்படுத்தலாம்? அடைய இப்பயே அந்த பயிற்சி உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது எப்படின்னு ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எப்படி கேட்டீங்கன்னா இந்த கழுத்து இருக்கு, இந்த கழுத்துல தான் இந்த தைராய்டு பிரச்சனை. அப்ப என்ன பண்றோம்? கழுத்தை வந்து 1 2 3 4 இப்படி ஆக்ஷன் பண்ணுங்க. கழுத்தை இப்படி மாதிரி பண்ணிட்டு ஒரு 20 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க? மூச்சை நல்லா உள்ள எடுத்துட்டு இங்க பாருங்க, ஓம் கூட சொல்லலாம், ஓம் என்று கூட சொல்லலாம். ஓ இப்படி கொண்டலாம். காற்று ஓம் உள்ள இழுத்து காற்று வெளியில விடும்போது இதுல ஒரு அற்புதமான யோகா பயிற்சி. அப்ப இந்த இடத்துக்கு தேவையான காற்றினுடைய சுவாசம் அதிகமாக கிடைக்கிறது. அப்ப அந்த சுரப்பியினுடைய தூண்டல் அதிகமா இருக்கு. அப்ப அந்த சுரப்பி நார்மலாக செயல்படும். புரியுதுங்களா? இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. தைராய்டை பத்தி எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. தைராய்டு வந்துருச்சுன்னா நீ குண்டாயிடுவ, தைராய்டு வந்துச்சுன்னா உனக்கு இப்ப சொன்ன மாதிரி உனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும், அப்படி இப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம மனசுல தைராய்டு ஒரு பிரச்சனை இல்லைன்னு போயிடுங்க. அதையே நம்ம பத்தி நினைச்சிட்டு இருக்கணும். அது உணவுகள் இருக்கு, நம்ம சாப்பிட்டோம் சரியாயிடும் அப்படின்னு மனசு நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுங்க. அது பாட்டுக்கு வந்து போயிடும். நீங்க அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அது ஒரு நோய் கிடையாது. தைராய்டு பிரச்சனை ஒரு நோய் கிடையாது. அப்படி ஒரு நோய் இருந்துச்சுன்னா நீங்க நான் 92 வயசு 93 வயசுக்கார அம்மாவுக்கு இவ்வளவு பெரிய கட்டி, கிட்டத்தட்ட 30 வருஷமா இருக்கு அந்த அம்மாவுக்கு இந்த கட்டி. அந்த கட்டிக்கு நோய் இருந்தா அந்த அம்மா நேரம் என்ன இருப்பாங்க? அது வேற மாதிரி ஆயிருக்கும். இந்த சொல்லுவாங்கல்ல நோய், கேன்சர் கட்டியோ ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். கிடையவே கிடையாது, நல்லா இருக்கிறாங்க. என் கண்ணால நான் பார்த்திருக்கேன். நேத்து கூட அவங்கள பார்த்துருந்தேன், நல்லா இருக்கிறாங்க. அந்த தைராய்டு கட்டின்னு ஒண்ணுமே பண்ணல. அவன் எப்போ இருக்க மாதிரி நார்மலா இருக்காங்க. நான் சொன்ன மெத்தட் அவங்க பயன்படுத்துறாங்க. எப்படி? இயற்கை உணவுகளுக்கு வந்துடுறாங்க. இந்த தேவையில்லாத வஸ்துக்களை கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கட்டி வந்து அப்படியே தான் இருக்கு, அது ஒண்ணுமே பண்ணல. ரொம்ப பேத்துக்கு நான் அது மாதிரி பார்த்துருக்கோம். எல்லாருமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கட்டி இருக்கும். அது என்னடா அப்படி உங்களுக்கு இருக்கே, இந்த கட்டினால ஏதாச்சும் வேற நோய்கள் வருதா என்னன்னு பயப்படுவாங்க. கிடையவே கிடையாது. அவங்கள பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அது சும்மா சாதாரண தைராய்டு சுரப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன நீர்க்கட்டி தான். அது எதுவுமே பண்ணாது. அப்படியே கொஞ்ச நாளைக்கு இருக்கும், குறையும், கொஞ்ச நாளைக்கு வரும், குறையும்.
ஆனா அதுக்கு தான் இந்த உணவு முறைகளையும் பரிசோதனை முறைகளையும் நம்ம கடைபிடிச்சிட்டு இது போல பயிற்சிகள் நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம அதை பாதுகாப்பாக கொண்டு வந்துடலாம் தைராய்டு பிரச்சனையை. புரியுதுங்களா? இந்த தைராய்டு பிரச்சனைக்கு அற்புதமாக ஒரு தீர்வுகளும் அதனுடைய தாக்கங்கள் எப்படி நமக்கு இருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சொல்றது புரியுதுங்களா? நல்ல ரொம்ப அற்புதமா இதை நான் பதிவு வச்சிருக்கேன். புரியுதுங்களா? இதுக்குதான் நம்ம என்ன பண்றோம், இந்த இயற்கை மூலிகைகளை நாம் எப்பவும் நேசித்து உணவோடு சேர்த்து கொண்டோம் என்றாலே நமக்கு தைராய்டு நோய் தாங்கிறது கிடையாது, எந்த நோயுமே வராது. அதே போல இன்னொரு முக்கியமான மூலிகை நான் மறந்துட்டேன், வெந்தயக்கீரை. வாரத்துல 2 நாள் சேர்த்துக்குங்க வெந்தயக்கீரை. அது நீரிழிவையும் கண்ட்ரோல் பண்ணும், இந்த தைராய்டையும் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது வெந்தயக்கீரைக்கு அவ்வளவு தூரம் ஒரு அற்புதமான சக்தி உண்டு, எல்லா இடத்துலயும் கிடைக்குது. ஆனா அது சுவை இல்லை சார், அது டேஸ்டா சாப்பிட முடியல. அதுதாங்க நமக்கு நோயை தீர்க்கக்கூடிய உண்மையான மூலிகைங்க. எந்த ஒரு உணர்வு அறுசுவை உணவுன்னு சொல்றாங்க பாருங்க, காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு இது எல்லாமே இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு அதிகமா தேவைப்படக்கூடிய உணவுல துவர்ப்பையும் கசப்பையும் நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். இப்ப அந்த வெந்தயக்கீரையில துவர்ப்பு இருக்கு, கசப்பு இருக்கு. ஆனா சொன்ன சுண்டைக்காயில துவர்ப்பு இருக்கு, கசப்பு இருக்கு, இதுல எல்லாம் இருக்கு. இதுல எல்லாம் நம்ம துவர்ப்பு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம துவர்ப்பு கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கணும், கசப்பும் கொஞ்சம் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக தைராய்டு பிரச்சனை தான் மட்டுங்கிறது கிடையாது, உடலில் எந்தெந்த சுரப்பிகளால் பாதிக்கப்படுதோ அத்தனை சுரப்பிகளுக்கும் நன்றாக இயங்கி உடலினுடைய செல்களை நன்றாக உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதுதான் நம்ம முக்கியமா இதுல பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். மறுபடியும் நான் அன்பு கூர்ந்து தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், பெண்களுக்கு தான் இந்த தைராய்டு வருங்கிறது கிடையாது, ஆண்களுக்கும் இப்ப வந்துட்டு இருக்கு. இதுக்கு 2 ரீசன் தான். ஒண்ணு மன அழுத்தம், இன்னொன்னு அவங்க பயன்படுத்தக்கூடிய புகை, அதாவது புகையிலை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தாக்கத்தினாலும் அதை விட மது அருந்துவதனாலும் இந்த தைராய்டு பிரச்சனை அவங்களுக்கு உறுதியாக வரும். அதனால் தயவு செய்து இதை கண்டுரும் நண்பர்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிருங்க. நம்ம மனசு வச்சோம்னா நிப்பாட்டலாம். நம்மளால நடக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா நமக்குள்ளதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்காக வேண்டிதான் உணவு சாப்பிடுறோம், நமக்காக வேண்டிதான் தண்ணீர் குடிக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம ஆரோக்கியத்துக்காக வேண்டிதான் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப இது சாதாரண விஷயம், இடையில வந்தது அப்படியே இடையில விட்டுருவோமே. இடையில விட்டுட்டோம்னா நமக்கு தைராய்டு பிரச்சனை இருக்காது, லிவர் ஃபெயிலியர் ஆகாது. இங்க லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கணையம் ஃபெயிலியர் ஆகும். கணையம் அந்த சுரப்பி சுரக்காது, உடனே பித்தப்பை அது பாதிக்கப்படும், அப்புறம் சிறுநீரகம் பாதிக்கப்படும், இப்படி எல்லாமே பாதிக்கப்படும். புரியுதுங்களா? அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நிப்பாட்டிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கூடிய சீக்கிரம் அந்த பழைய நிலைமைக்கு எப்படி இருந்தீங்கிறத மாறி புது நிலைமைக்கு வரும்போது நீங்களே சந்தோஷப்படுவீங்க. நான் இப்ப நல்லா வேலை செய்யறேன், என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, எனக்கு இனிமே எந்த நோயும் வராது, ஏன்னா நான் இதெல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ள அந்த பதிய வச்சுட்டீங்கன்னாவே தானா விட்டுடலாம். நம்ம எப்படி விட முடியும்? இது நமக்கு பழக்கமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கதான் அது பழக்கமாயிட்டே அதிகமா தூண்டிட்டு இருக்கோம். அது நம்ம என்ன பண்றோம், வேணாம்னு சொல்லிட்டே இருந்தோம்னா, இது ஒரு தீமை தீமைன்னு சொல்லிட்டே இருந்தோம்னா தானா அது தீமையாவே போயிடும், அப்படியே ஓடிடும். அப்படிதான் நம்ம சொல்லி பழகணும். வேணும்னா நமக்கு இன்னும் அதிகமா தூண்டிட்டே இருக்கும். அது வேணாம், நமக்கு தேவையான அளவு போதும். எப்படி ஒரு பொருள் சேர்க்கிறோம், போதுங்கிற அளவு எனக்கு போதும், நான் என் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டேன், பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், நான் சம்பாதிச்சு சொல்லி போதுன்னு 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு ஓய்வு கொடுத்துட்றாங்க. அப்ப போதுங்கிற அளவு இருக்கிறனால ஓய்வு கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்களால முடியுமே, ஏன் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கல? அப்ப அவங்களுக்கு போதுன்ற மனம் வந்துருச்சு. அது போலதான் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் இனிமே மறந்துடுவேன் சொன்னாவே தானாக மறக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பேத்துக்கு அதிகமா இருக்கு. அதனால் தயவு செய்து இந்த அற்புதமான ஒரு தருணத்தில் எல்லோரும் இந்த தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும், கல்லீரல் கணையத்திலிருந்து விடுபடுவதற்கும்,
நம்மளுடைய குடும்பங்களை காப்பதற்கும் தேசங்களை காப்பதற்கும் அந்த புகையிலை மதுகளை கொஞ்சம் நிறுத்தணும்னா எந்த நோயுமே வராது என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறமேட்டுக்கு இன்னொரு தைராய்டு பிரச்சனை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தைராய்டு பிரச்சனைனால நிறைய பேத்துக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில பேத்துக்கு கண் பார்வை கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விட்டமின் நிறைய எடுத்துக்குங்க. அது தைராய்டுக்கு மீதியா என்ன வைட்டமின்ஸ் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் தேவை, வைட்டமின் டி தேவை, புரியுதுங்களா? அப்புறம் அதுலயே வைட்டமின் சி தேவை. இது மூணும் ஈவனா வேணும். இருக்கு கால்சியம், வைட்டமின் டி, வைட்டமின் சி. இது எல்லாமே பழங்கள்ல இருந்து கிடைக்குது. வெப்பங்கள் அதாவது சூரிய ஒளியிலிருந்து வைட்டமின் டி சத்து கிடைக்குது. அதனாலதான் காலையில எழுந்திருச்சோன்ன சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் நம்ம உட்கார்ந்து இருந்தோம். மாலையிலயும் சரி காலையிலயும் சரி எப்ப வாய்ப்பு இருக்குமோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சூரிய ஒளியில நம்ம உட்கார்ந்துட்டோம்னா, இப்பெல்லாம் கூட சூரிய குளியல்னு கூட அந்த காலத்துல எல்லாம் குளிச்சிருக்காங்க. கடல்கள் பகுதி போய் சூரிய குளியல், அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அப்புறம் சூரிய குளியல் குளிப்பாங்க. அந்த மாதிரி சூரியனுடைய ஒரு வைட்டமின் டி நம்ம உடம்புக்கு தேவைப்பட்டுச்சுனால் நம்ம இந்த தைராய்டு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அப்ப தேவையான அளவு நமக்கு சுரந்து உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கும் என்பதை ரொம்ப அற்புதமா தெளிய வச்சிருக்கோம். அதனால நீங்கள் எல்லாரும் இந்த தொகுப்பில் பார்க்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள். தைராய்டு என்பதே, மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நோய் கிடையாது. அது ஒரு சுரபியினுடைய குறைபாடுகள். அதாவது இங்க இருக்கக்கூடிய மூளையினுடைய சுரைபாடு குறைவு ஏற்பட்டாலோ, தைராய்டு சுரப்பி ஏற்பட்டாலோ, அல்லது கணையத்தில் சுரப்பிகள் குறைவு ஏற்பட்டாலோ இதனுடைய தாக்கம் உடலை பாதிக்கும். அதுதானே தவிர இதை நாம் முறையான முறையில் கொண்டு வந்துட்டோம்னா அது குறைஞ்ச நாட்கள்ல நமக்கு குணமாயிடும், திரும்ப வரவே வராது. இயற்கை உணவுக்கு வந்துட்டோம், இயற்கையான மூலிகளை ஒரு சில மூலிகளை தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு வரவே வராது. அதனால் இந்த தைராய்டினுடைய ஒரு அற்புதமான ஒரு பகுதியில இன்னைக்கு ரொம்ப அற்புதமா உங்களுக்கு இந்த செய்திகளை பதிய வைத்திருக்கோம். இந்த ஒரு பகுதியை நீங்கெல்லாம் கேட்டு அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணி நீங்களும் மகிழ்ந்து உங்கள் குடும்பங்களுக்கும் எல்லாத்துக்கும் நட்புகளுக்கும் தெரியப்படுத்தி வாழ்வில் என்றென்றும் வளமுடன் நலமுடன் பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றிகள்.